Hi students, நான் உங்கள் வெற்றிக்காரி கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை ஜோனில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளை எந்தெந்த கல்லூரிகளை தவிர்க்க வேண்டும், எந்தெந்த கல்லூரிகளை சேர வேண்டும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே சார். இந்த விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு எப்படி சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, டிஎன்ஏ 2024 அதாவது கடந்த வருடம் கவுன்சிலிங்கில் இந்த கல்லூரிகள் இருக்கு இல்லையா, இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய சீட்ஸில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு, நான் மறுபடியும் சொல்கிறேன், கவுன்சிலிங் மூலமாக எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்றத அடிப்படையில் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இந்த கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் எந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கல்லூரிக்கு நான் பர்சனலாக கேரண்டி கொடுக்க மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அந்த கல்லூரியை நேரில் போய் பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் என்ன கோர்ஸில் சேர போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்குரிய ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேப்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லாஸ்ட் 3 இயர்ஸில் பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன். டிஎன்ஏ 2024 அதாவது கடந்த வருடம் கவுன்சிலிங்கில் சீட்ஸ் ஃபில்லப் ஆன அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே இதே மாதிரி கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கவுன்சிலிங் கோட், அதாவது அந்த கல்லூரியுடைய கவுன்சிலிங் கோட், இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து நேம் ஆஃப் த காலேஜ் வித் அட்ரஸோடு இருக்கும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு, அதில் அதிகமான மாணவர்கள் எந்த ரவுண்டில் சீட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்ட்லையா, செகண்ட் ரவுண்ட்லையா, தேர்ட் ரவுண்ட்லையா, இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5911 பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இது மதுரையில் தான் இருக்குது. இங்கே மொத்தம் 9 கோர்சஸ் இருக்குது. 226 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 15% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. அந்த சீட்டும் அதிகமாக வந்து தேர்ட் ரவுண்டில் தான் ஃபில்லப் ஆகிருக்குன்றத தெரியுது. சரிங்களா? அடுத்து கவுன்சிலிங் கோட் 5990 லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ், அழகர் கோவில், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5. கவுன்சிலிங்க்கு 237 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வெறும் 31% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. அந்த சீட்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக தேர்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்தது 5942 அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கொடிக்குளமில் இருக்குது. இங்கே மொத்தம் 6 கோர்சஸ் இருக்குது. இதில் 188 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கோடில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. அதுவும் 3வது ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது கவுன்சிலிங் கோட் 5935 ஃபாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது சிவகங்கை மெயின் ரோட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கோர்சஸ். இதில் 248 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 40% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. அதுவும் தேர்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து கவுன்சிலிங் கோட் 5914 சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வீரபாஞ்சானில் இருக்குது. இங்கே மொத்தம் 7 கோர்சஸ் இருக்குது. 193 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 65% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. அதுவும் தேர்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து கவுன்சிலிங் கோட் 5915 சாக்ஸ் எம்ஏவிஎம் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் பக்கத்தில் அழகர் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே மொத்தம் 5 கோர்சஸில் வந்து 281 சீட்ஸ் வந்து இருக்குது. அதில் 67% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. அதுவும் தேர்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது 5536 மங்கேற்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பறவையில் இருக்குது. பேர் என்னது, அதிசயம் சொல்லுவாங்களே, தீம் பார்க், அந்த ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே மொத்தம் 6 கோர்சஸ் இருக்குது. 261 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 83% சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அதிகமாக 3வது சுற்றில், அதாவது தேர்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து கவுன்சிலிங் கோட் 5532 வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தெற்கு தெரு, மேலூரில் இருக்குது. இங்கே 9 கோர்சஸ்க்கு 493 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் 96% சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 2வது ரவுண்டில் இந்த கல்லூரியை நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது கீழக்குயில்குடியில் இருக்குது. இங்கே 5 கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 270 சீட்ஸ், மொத்தம் 100% சீட்ஸும் ஃபில்லப் ஆயிடுச்சு செகண்ட் ரவுண்ட். சரிங்களா? ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இப்போ பிரபலமாகிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜ்லாம் எவ்வளோ வேகமாக சீட்ஸ் ஃபில்லப் ஆகும்னு தெரியும். இதுவும் கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துக்கு வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து மாணவர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. இங்கே மொத்தம் 15 கோர்சஸ்க்கு 760 சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. 760 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. அதில் 100% 760 சீட்ஸும் ஃபில்லப் ஆயிருக்கு. அதில் முதல் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 97% சீட்ஸும் வந்து முதல் ரவுண்ட்லேயே ஃபில்லப் ஆயிடுச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் மதுரை காலேஜுடைய நிலவரம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ரவுண்டில் ஃபில்லப் இருக்குன்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதை வச்சு நீங்கள் மதுரை ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.